கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சொம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. புளிச்ச தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கண்ணி. அடகு வச்சுத்தான் எங்க அப்பத்தா விட்டு கப்ளிங்க பெங்குல வச்சுத்தான். அண்டா குண்டா ஜாம ஜட்டை அடகு வச்சுத்தான் எங்க ஐயா விட்டு ஓசத்தானே பெங்குல வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு விழுந்துக்கிட்டு என்னமோ செய்ய போறோம். நீ இன்னும் போலையா? ஒரே வெள்ளத்துல போய் அழுதுகிட்டு கிடந்தாங்களாம். ஒருத்தர் மட்டும் உழவ வச்சுக்கிட்டு அடுப்பு எரியலேன்ட்டானா. என் தெய்வம் 200 ரூபா கொடுத்துச்சடா, யாரு வத்தவில்லையோ. கேமரா கேமரா வேல்ராஜ் 3 வேல்ராஜ் அங்கே போக்கஸ் பண்ணுங்க. இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது, இருக்க சுருங்குது. ஊருக்கார கொஞ்சம் மனசு வச்சு அந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் காலகாலத்தில் 4 முக்கு ரோட்டில் சம்சா வாங்கி தின்ட்டு போயிட்டே இருப்போங்க. என்னப்ப வாராப்பூர் கருப்பு வாராப்பூர் கருப்பு பாடிடுவோம். அது ஒன்று வாராப்பூர் நாட்டினிலே, வாராப்பூர் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. வாராப்பூர் நாட்டு கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. வாராப்பூர் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. என் கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. எங்க கருப்பு மக்களை எல்லாம் காக்குறானையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அள்ளி கொட்ட குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு கோரையாதையா. வாராப்பூர் நாட்டு கருப்பையா, வாராப்பூர் நாட்டு கருப்பையா. தத்துரோமா மக்களை எல்லாம் காக்குறானையா. வாராப்பூர் நாட்டினிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா. எங்க கருப்பே தத்துரோமா இருக்கிறானையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா.
குடிசனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா இந்த ஊருக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா வரப்புற நாட்டினிலே இருக்கிற தெய்வமல்லாம் துடியான தெய்வம் தானையா இந்த நாட்டு மக்களை கருப்பந்தாக்குறானையா இந்த வாராப்பூர் நாட்டு மக்களை ஐயனாரம் கருப்பானம் ஆக்குறானையா ஆமாம் அடுத்து விநாயகருக்கு ஒரு பாட்டு கேட்பேன் அப்புறம் அக்னி செட்டி காளியாத்தாக்கு ஒரு பாட்டு மடப்புறத்தாக்கு பாட்டு அப்புறம் அது வரும் ஓம் சக்திக்கு ஒரு பாட்டு பாடி வந்தார் ஒரு சாமியார் அடே நான் சந்திக்காத நாரதரே கிடையாது அப்புறமெல்லாம் சொல்லக்கூடாது தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் விழுப்புரம் வள்ளி திரும்ப நாடகத்திலே ஐயா ஒரு நாட்டமையா தானே நீங்கள் கோடாங்கி தானே சாமியாடி நானும் கோடாங்கி தான் இருங்க நான் சொல்ல வரேன் அவருக்கு தெரியும் பெரியவருக்கு வள்ளி திரும்ப நாடகம் வள்ளி திரும்ப நாடகத்துக்கு சிரிச்ச ஒரே ஊர் இந்த ஊர் தான் வள்ளி திரும்ப நாடகம் சொன்னாலே சிரிப்பு வருதாத்தா நம்ம கலாத்துல கிளம்புறது நல்லது எவ்வாறு எவன் கூடி கேட்டான்னா உனக்கு தூக்கம் வள்ளி திரும்ப நாடகத்தை அழஞ்சுருட்டுது எங்க வாரா பொண்ணு நாட்டு கரும்பு கால வலது கொம்ப சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிது அப்ப புடியாரே நல்லா வட்டம் போடுறாய் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுதுடா அப்ப புடியாரே சொன்னானாய் ஆத்தாடி ஆத்தா இந்த வாராம்பூர நாட்டு கருப்பை மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா பொழந்து நிக்குதுடா கொண்டு போய் என்கிட்ட போட்டு வந்துரு இதுக்கு மேல எந்திரிக்கலைன்னா நீ மனுஷன் தானா விடு இப்பதான் ஜாமி இறக்குறேன் அதுக்கு நான் தாளாட்டு மாடே வந்து பாஞ்சா கூட அங்கிட்டு போன்னு சொல்லுவோம் விளையாட இங்க வாரு குடிக்க உடலில்லே ஹரி இப்ப ஜாமி இறக்குறேன் பாரு குடிக்க உரலில்லே எப்ப நம்ம கிழவிங்க காலத்துல இந்த ஊர்ல என்ன இல்ல குடிக்க கஞ்சி இல்லே நம்ம கிழவன் காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லே நமக்கு பிறப்ப நல்லா பெரங்கோடி ஏக்குறியா நொப்பமுண்ட பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் எப்படி போய் கொடாங்கி அப்ப இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு பார்க்கணும் இங்க இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு உயிரம் 12 வருஷம் முப்போகம் விளையக்கூடிய புதுக்கோட்டை நாடு கிழவங்காலத்துல பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாளாய்
நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன்? பஞ்சாந்தாங்களே கூப்பிடுங்க வாராம்பூர் நாட்டு கருப்பன. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கிய தலைய குலுக்கிய ஆடையில நம்ம ஊர்ல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழவேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்க்கிறாடா. இந்த ஓய் மயில சொல்ல அப்ப கோட மழவேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அறுப்பு நீ இத்தனை அசையில ஏன் வதக்கி சரக்கு அடிக்கலாம் பாக்குற? எந்த ஊரோட கருப்பையும் பொட்டக்கோழி ஏற்றாரு. சேதுபதி நாட்டு சேதுபதி நாட்டு பத்தாண்ட நாடகம் சூடு கொடுக்கு. வள்ளிதர்ம நாடகத்தை பத்திய மகமாயா மாத்துறேன். சிவகங்க நன்னாடு என் வண்டத்துறைய வணக்காணி வள்ளத்து புன்கருப்பு என் கோட்டை கருப்பையா குத்தாட மூக்கையா இல்ல எந்த ஊர்லயாவது சாமி இப்படியே சிப்பிங்கிற மாதிரி ஆடுமாடா. நீ ஆண்டி பரிதேசி அறியாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரை நீ இருக்கிறது கருப்பாயுரணி. அது யாரா அங்கிட்டாரா? எந்த ஊரோட அப்படி கப்ப பிளந்து சாமியாண்ணே? நாடு மலையாள நாடு. இந்த 18ஆம் படி எப்படி வந்துச்சு தெரியுமா? நாடு மலையாள நாடு. ஏன் முட்டி ஓடு? அந்த மலையாள நாட்டுல பேரு சொல்ல அந்த நாட்டுக்கு அரசனுக்கு பிள்ளை இல்லை. என்ன ஆளாளுக்கு என்னடா கறிக்கடையா? இளம்சை இளவி. அப்ப இந்த பிள்ளைய தத்தடுக்கு வளர்த்த மலையாள நாடு இந்த 60 பிள்ளை. பெரியாஜி பத்திலையா? உங்க வீட்டுல அஜி இல்லையா? காஜி விஸ்வநாதருக்கு பிறந்த 60 பிள்ளைய தாரா வாத்தியா மலையாள நாட்டுக்கு பெத்துட்டாங்க. வேணும்னா வேணும் காசை வெட்டி போடு. அது அப்ப வரலாற்றுல. கேமரா இந்த பாடி மேல போக்கஸ் போய் அடுத்து ஒன்னு ஏத்துறேன். எங்கே? மாங்கோட்டையில ஏத்துறேன். ஓங்கொட்டையாக்குறேன் வீதி. அப்ப அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில வளர்த்து வரும் காலம். இந்த பிள்ளைய வளர வளர உனக்கு பத்தியான் தூக்கம் தெரியுது. நோனிமேனே நான் மாத்தி 12 ஆளுக்கே மாத்திட்டல. அப்ப இந்த பிள்ளைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஒட்டி விட்டான் தண்ணியில, மலட்டாற்று தண்ணியில பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு எங்க கருப்பனை அடைச்சிட்டான் மலையாளத்தான். ஏழை பாக்கு மறக்காதவே எங்க 18ஆம் படியா துதி ஓடும் ரெட்ட கதவுடா. தெற்கு நல்ல மரக்கதவு எங்க சந்தன கருப்பு குதி ஓட ரத்த கதவுடா கருப்பு.
அண்ணன் நல்ல அண்ணனே நடந்து நடந்து அவசரமா நான் அழகர் கோயில் நாம் போய் வாரேன் அண்ணே அண்ணே கோடாங்கி அண்ணே அண்ணே கோடாங்கி என ஆத்துக்குள்ளே என மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முன்னி இருங்க பாண்டி சவு கையில எலை உதிரப்பட்டி சாலவழியா என் கருப்பே பொன் குதிரை வள வருதுடா இந்த புதுக்கோட்டை மண்ணுல என் மாதாப்பூர் நாட்டில் கரும்பையா நீ எந்த குதிரை உனக்கு சொந்த குதிரை கருப்பை குதிச்சு வைக்கும் அண்ணனே கால்களுக்கு நான் துத்தி மூவு அண்ணனே செல்லடமிட்டேன் ஆடி வரும் கால்களுக்கு கருப்பேன் கால்களுக்கு நான் அரளி பூவுல என் பூ செல்லடமிட்டேன் ஆடி வரும் அண்ணன கால்களுக்கு ஏ அரளி பூமோ சல்லடனே ஏ நான் நல்ல ஏ புதிய ரூபா ஹலோ என் ஓயாதடா உன்னுடைய வீச்சருவா போய் ஏ ரெண்டா நல்ல உன்னே முடியருவா ஏ கருப்பையா இன்னைக்கு அலறுதடா உன் வீச்சருவா நாட்டுள்ள கருப்பையா என் நீ அடிச்ச மண்ண நல்ல முடியருவா என் வனாபூரு நாட்டு நில நீ அடிச்ச என் வண்ண நல்ல இந்த புடியருவா என் ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலறுமடா ஏ ஒன்னருவா ஒன்னருவா அது கீநாட்டு செஞ்சு கொடுத்த புடியருவாயா போய் நாட்டு செஞ்சு வந்த புடியருவா சேவலுக்கு தண்ணி ஓட்டா நொண்டி போய ஜோனையா சேவலுக்கு தண்ணி ஓட்டா நொண்டி போய ஜோனையா சதருமடா அட ஒன்னருவா அது முடியருவா நாட்டு அந்த பற்றையில அடிச்ச நல்ல முடியருவா இலை வெளிநாட்டு மந்தையில முடியருவா குட்டிக்குதான் என்னன்னே தண்ணி ஓட்டா ஏ தண்ணி ஓட்டா ஏ குமுறவுடா அண்ணனே உன்னருவா ஏ உன்னருவா ஈநாட்டி கருப்பேன் புடியருவா புடியருவா மக்களைத்தான் கருப்பேன் காத்தருவா அவன் மழை வர்றியா எங்க வாராப்பூர் நாட்டு கருப்பு இந்த மக்களைத்தான் கருப்பேன் காக்க வரையான் இலையலோ என்னன்னே இலையலோ கருப்பே இலையலோ கருப்பு கூட வாடா பார்த்தீங்களாயா நம்ம கருப்புன்னு சொல்லும் போது கலகத்தை ஆரம்பிச்சோம் இப்படிப்பட்ட பய ஊரில் வந்து விளக்கமையா அடுத்த வருஷம் ஆளை ஆங்காங்க அனுப்பிவிட்டு சாமியார் வர்றார் வரிச்சோறு எக்கோ குறைங்க சிங்கம் என் சிங்கம் படுத்துருச்சு வரிச்சோறு பழனியப்பனை சந்திச்சவேனா இங்க வந்தார் உண்மையிலேயே நீதிமணி இப்போ வந்த நாரதர் அவ்வளோ ஒரு தமிழ் உச்சரிப்போடு அழகு தமிழ் சொல் சுத்தத்தோடு பாடக்கூடிய ஒரு நடிகை. ஆனால் அதை நீங்கள் ரசிக்க ஆள் இல்லை. அவர் பாடின பாட்டெலாம் கருத்துள்ள பாடல், பழைய பாடல் பாடினார். உங்களுக்கு வெள்ளக்கார வேலாயி ஆளுமா டோலுமா கட்டிப்பிடிடா என்றெல்லாம் நாரதர் பாடினாத்தான் பாயை வரிச்சு பரப்பான் பரப்பை. அவன் இதயத்தினால் இன்ன வரைக்கும் அவன் நிற்கிறான். கொஞ்சம் இதயம் பழுவாக இருந்தால் நேரம் அவன் போயிருப்பேன் ஒருத்த நாட்டை தாண்டி. எப்ப வருவாரோ
என்ன மட்டும் தெரியுதா? வீரவண்டியை கட்ட போனாடா. உங்களுக்காக இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவன் வம்பு அற வாங்கிட்டு போறேன். யாரும் மைண்ட் எப்ப வரும் வாரம் வருவார் என்று அவர் வருவார், சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. ஐயா எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. கிழக்க எல்கையா கிழக்கரே, எனக்கு கிழக்க எல்கையா கிழக்கரே, மேற்க எல்கையா சூளக்கரே. சாமி மேற்க எல்கையா சூளக்கரே. நமோ நாராயணா. என்னது ஓமத்திர வைக்கிறியா? உமக்கு அப்படித்தாயா தெரியும். நமோ நாராயணா என்று சொன்னேன் ஐயா. நாராயணன் என்றால் என் பாட்டனை சொல்லுகிறேன். உங்க பாட்டனை எதுக்கு எங்க ஊர்ல சொல்றிய? நான் சொல்வது வழக்கம். சரி, வேற வார்த்தையை சொல்லிவிட்ட நாவு தடுமாறி விடுமோ என்ற ஐயமும் பயமும் எனக்கு இருப்பதனாலதான் என் பாட்டனை சொல்லுகிறேன். உங்க பாட்டன் பேர் என்ன? நாராயணா. எங்க பாட்டன் டெண்டுல்கர். அவர் மாதிரி ஸ்டோக் வச்சு ஆடே முடித்தே இருப்பார். இறங்கி அடிச்சாருன்னா 6 மைத்த போடுங்க. அது எங்க அண்ணே சிமிட்டி சிமிட்டி கங்குலி கங்குலிலாம் இறங்கினாருன்னா அடுத்த ஸ்டெம்புக்கு போயிடுவார். அங்கிட்டே ஓடிடுவார். உங்க பாட்டி? நானும் 9 வகை குழியை பார்த்திருக்கிறேன். பனியார குழியை பார்த்திருக்கியா? நீங்க சொன்ன கங்குலியை நான் பார்த்ததில்லையே. அங்க என்ன பேசுற? காது மூக்கு வாயு கண்ணு என்று சொல்லக்கூடிய 9 வகை நான் குழியை பார்த்திருக்கிறேன். ஐயா, நீங்க சொன்ன கங்குலி யார் என்று தெரிந்து கொள்ளலாம்? அது எங்க சித்தி மயன். அவருக்கு பேர் கங்குலி. கங்குலி அப்படின்னா என்ன தெரியுமா? சரி. தீயை வைத்து எரிவது உள்ள கடப்பது கரிக்கட்டை பேரு கங்கு. ஆமா. அதுல இறங்கி குழி, அதான் கங்குலி. கைதட்டலாம். சந்தோஷம் சந்தோஷம். தீக்கு பேர் வாங்கினேன் பாரு இந்த ஊர்ல. தீ பயலுகடா எல்லா வகையிலுமே. உங்க பாட்டன் பேர் என்ன? நான் வருகின்ற பொழுது ககன மார்க்கமாக வருகின்ற பொழுது அருமையான பேச்சாக இருந்தது. அது தாங்கள் தானா? ஆமா சாமி. இந்த மக்களை உங்கள் பேச்சிலே வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓசை தன்மையாகப்பட்டது இருந்ததனாலதான் அத்தனை பேரும் ரசிக்கிறார்கள். இல்லைன்னா ரசிக்க மாட்டார்கள். அதை கேட்டு அடியேனும் ரசித்தேன். இருந்தாலும் நாராயண என்று நான் சொன்னேன். என் பேர் என்ன தெரியும்? உங்க பாட்டன் பேரு நாராயண, எங்க பாட்டன் டெல்லுக்காரு. சரி. உங்க பாட்டி பேரு? பாட்டி பேரு மகாலட்சுமி. எங்க பாட்டி சகிலா. ஆமா, அதுக்குள்ள பிள்ளை வரந்துச்சு. கலாவா. இவரே மதுரமுத்து சிசியன். அப்படி காமெடி பொழந்துருவாரு. பேசுங்க. எங்க பாட்டி சகிலாங்க. சகிலாவா? அவ என்னையா வேலை பார்க்கறா? அந்த டயலாக் சொல்லி மங்க மாட்டு போச்சு. வேற ஏதாவது சொல்லு. உங்க மாமா? உங்க மாமா யாரு? சிவபெருமான். உங்க மாமா? எங்க மாமா ராமசாமி. பாட்டி செல்வத்தை கொடுக்கக்கூடியவள். ஆமா. நீங்க சகிலான்னு சொன்னீர்களே, அவங்க என்ன செய்யறாங்க? என்னையா செய்யறா? பால் பண்ண வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. நல்ல பண்ணை தான், பரவாயில்ல. வேற பண்ணை நடத்தாம பால் பண்ணை வச்சு நடத்துறாளே. லிட்டர் 70 ரூபா. உங்களுக்காண்டி ஒரு 20 ரூபான்னு கொடுக்கலாம். என்ன என்னதியா? பாலா? அதற்கெல்லாம் பசிப்பு நீதாகம் நரைத்திரை மூப்பு சாக்காடு ஏழையும் கடந்தவனப்பா. அதனால அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. எங்க இருந்து வரீங்க? நான் ககன மார்க்கமாக வந்தேன். ஓ. ஆகாய மார்க்கமாக. ஆகாயமா? மேலூர் வழியாக வந்தேன். மேலூர் வழியா? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? வித்தா உங்கள மாதிரி ஆளுகளை பார்த்துட்டு போலாம்னுதே. அப்ப அங்கங்க போய் பாப்பீங்க? ஆமாங்க. உங்கள மாதிரி எங்க நல்லவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கு சென்று பார்த்து வரக்கூடியவன். பாப்பீங்க? ஆமாங்க. உங்க பேரு? எல்லோரும் நாரதர் என்று அழைப்பார்கள். நான் நாமக்கல்னு கூப்பிட்டா? கூப்பிடு, தப்பாவா இருக்கு? இல்லங்க, எல்லாரும் கூப்பிடுறத தானே நானும் கூப்பிட முடியும். பிறக்கும் போது எதுவுமே பேரோடு பிறக்கலங்க. ஆமா. பிறக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. கண்டிப்பா. எங்க அப்பா எனக்கு நாரதர்னு பேர் வச்சாரு. சரி. நீ நாமக்கல் வை, தப்பே இல்ல. நாரதர் இங்க நாரதர். அப்ப என்ன வேலை வந்தேன்? உங்கள மாதிரி ஆளுகளை பார்த்துட்டு போலாம்னுதே. நீங்க 2 பேரும் மரியாதையா ஊருக்கு போறது 2 பேத்துக்குமே காது கேட்கல. ஏன் இந்த முண்டை என்ன வேற சொன்னீங்க? நீ என்ன அழைத்தாய் என்ற ஊடையில நான் என்ன சொட்டு மருந்து ஊத்துறவனா? சரி, நான்
கலகம் செய்வதற்காக வந்திருக்கேங்க. கலரா? ஆமா, கலர் இல்லைங்க, கழகம். கலகம். ஆ, கம்முன்னா புஸ்தகத்துக்கு கொட்டுறதா டயர் கொட்டுறதா? ஏ, என்னப்பா கம்முண்டாரு அவர். இல்லைங்க, கலகம். கலகம் சண்டையிடுவது, சண்டையை உண்டு பண்ணுவது. சண்டை போட்டிருக்கீங்களா? நான் போடாத சண்டையா? கிரேட் காலியோட பெல்ட் மேட்ச் வைக்கும் போது நீங்க வந்தீங்களே, கிரேட் காலி பெருசா இருப்பாரு. ஏ, யாரா அது? நான் பார்த்ததே கிடையாது. அப்ப ரேம் ஸ்டூடியோ இல்லைங்க, அதெல்லாம் தெரியாது. சண்டை போடல அப்ப? அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியாது. அப்ப சண்டை போட வேண்டிய? நான் கலகத்தை உண்டு பண்றவன். உங்க கலகம் எங்க முடியும்? போல்டேஜ் எல்லாம் முடியும். நீங்க கலகம் செய்தால் உங்களுடைய காசாகப்பட்டது விரயமாகும். ஆனா நான் கலகம் செய்வதற்கு ஊர்ல காசு கொடுத்து கூட்டியாந்துருக்காங்க, பத்தீங்களா? அப்போ உங்க கலகத்துக்கு என்னுடைய கலகத்துக்கு எவ்வளவோ மாற்றம் இருக்குங்க. அருமை அருமை அருமை. எதுக்கு உடம்புல ஆட்டுத்தோலை மஞ்சள் தடையை போட்டிருக்கிய? எதுலையுமே உரை இருக்க வேண்டும். உரை இருந்தா தான் மேனியாகப்பட்டது பாதுகாப்பாக இருக்கும். உரை இல்லைன்னா பாதுகாப்பாகுமா? உயிருக்கு உடல் உரை, இந்த உடலுக்கு இந்த ஆடை உரையா? அப்பா நீ நாரதராசம் போட வந்தே, எய்ட்ஸ் விளம்பரத்துக்கு வந்தே, எதுக்குமே ரெண்டுக்குமே வந்தையா? சீர்திருத்தவாதின்னு பேரு. ஸ்கிரிப்ட படிக்க போயிட்டாரு உள்ள, நோட்டை பொழந்து. அதனாலங்க நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும், அதான் என் வேலையே. உங்க ஊர்? எனக்கு ஊரே எல்லாம் என்னுடைய ஊர் தான். எங்கெங்கே போறோம் அங்கெல்லாம் என்னுடைய ஊர் தான். எங்க அப்பாவுக்கு ஊர் உண்டு, சத்தியலோகம்னு பேரு. சட்டியை போட்டு படுத்திருக்காரா? இல்லப்பா, சத்தியலோகம் என்று பெயர். சத்தியலோகம். அங்கே பிரசிடண்ட் யாரு? எங்க அப்பா தலைவன். பிரசிடண்ட் அது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. உங்க நாட்டுல அப்படி ஒரு பேர் உண்டோ? எதுக்கு அவருக்கு பேரு பிரசிடண்ட் தெரியுமா? எதுக்குயா? ஊருக்குள்ள ஒரு சென்ட் நிலத்துக்கு சண்டை போட்டாலும் பிரசிடண்ட் கிட்ட போயிடுவாங்க, அதான் பிரசிடண்ட். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படிலாம் எங்க நாட்டுல கலகம், எங்களுடைய நாட்டுல இடத்துல கலகம் வராதுங்க. கூட பிறந்தவர்கள் 14 பேர். ஜனகர், ஜனத்தனர், ஜனத்மாரர், ஜனாகர், 4 பேர். அடிய நான் அவர் மடியிலும், வசிஷ்டர் ஆத்மாவிலும், தக்கன் கட்டை விரலிலும், பிருகதொக்கிலும், புலகர் நாவிலும், புலைஸ்தர் காதிலும், அங்கிராஜர முகத்திலும், அத்திரி கண்ணிலும், ஆரிசி மனதிலும் சொல்லக்கூடிய மொத்தம் 14 பேர் பிறந்தவங்க. சரத்குமார் உங்களுக்கு? சரத்குமாரா? சரத்குமார் அப்புறம் இவரு தனுசு இதெல்லாம் இல்லையா? யாரியா? அவர்கள்லாம் எங்க நாட்டிலே கிடையாது. சனந்தர் சனத்குமார் சொன்னார்ல, சொல்லுங்க. அது வேறங்க, அது எங்க அண்ணன் தம்பி. இது சித்தி பையனுங்களா? இல்ல, பொண்ணுக்கு பிறந்தவங்க தான். கொழுந்தியாரா? உங்க கொழுந்தியா பேரு கேக்குறாப்புல. வேதவல்லின்னு பேரு. வேதவல்லின்னு பேரு. வேதவல்லி? அவதான் கொழுந்தியா. வேதவல்லி அம்மா பேர் என்ன? என்னங்க? ஏப்பா இது என்ன தாலுகா ஆபீஸா? காடு எது கொடுக்க போறியா? இந்த கொடுமையா? இருக்கட்டும். அவர்கள் மகிழ்ச்சி தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆமா ஆமா. அவர்களை நம்ம கோய்த்து கொண்டால் காசு தராம, அவர்கள் எல்லாம் இப்படி மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் உங்களாலதான். உங்களுடைய பேச்சும், உங்களுடைய நடிப்பும், உங்களுடைய பாட்டும் அப்படி உள்ளம் கவர்ந்து இருக்கிறது, அதான் ரசிக்கிறார்கள். நான் எவ்வளவுதான் விடிய விடிய பாடினால் என்னை ரசிப்பதற்கு ஒருவர் இல்லையே. ஆனா உங்கள் ரசிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பேச்சும் பாட்டும் அழகாக இருக்கிறது, ரசிப்பது போல் இருக்கிறது. கல்யாணம் ஆகிவிட்டதா? ஆம். ஆம் என்றால் இல்ல, உண்டு ஆகிவிட்டதப்பா. 52 மனைவியை கட்டினவன். என்ன 52? ஆமையா, 52 பொண்டாட்டியா? ஆமா. உங்களுக்கு 52 பொண்டாட்டி எட்டி எதுவும் பால் பண்ண வச்சு நடத்தீங்களா? இப்படி கேட்கலாம் ஐயா. என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்களா? நாங்கெல்லாம் பார்த்தாலே புள்ள உண்டாயிரு, நீங்க என்ன செஞ்சா உண்டாகும்? நீங்க பார்த்தா பிள்ளை வர, நாங்க 52 மனைவியை கட்டின காம கொடுவரே இல்லையா? எனக்கு மண்ட ஆட்டம் வந்துச்சு. 52 பொண்டாட்டியை கட்டினது தாங்கள். ஆமா. இப்பொழுது அவர்கள் தாங்களிடம் இருக்க மாட்டார்களே? இல்ல. எப்படி இருப்பா? அது முடிந்து விட்டது. 52 உன்னை போட்டு அமைக்கிறதுக்கு திணறி ஓடியான்ட்டேன். உன்னை கட்டின ஆளுகளே இங்கே உட்காந்து பயந்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் உடம்புல சத்து வேணும்யா. அங்கே ஒரு 4 அக்கா சிரிக்கிற வீட்டுக்கு எந்திரிச்சு போவேன். ஏப்பா வீட்டுக்கு எந்திரிச்சு போக சொல்லுகிறீர்?
அவ்வளவுதான். பணம் கொடுத்த எஜமான்கள் உட்கார்ந்து போறாங்களே, ஏன் மாட்ட முடியல? அந்த உட்காந்துருக்காருங்க நாட்டாம. சரி சரி. ஒரே பாட்டில் நாட்டாம ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப வாராப்பூர் கருப்போட சோழியை முடிச்சிட்டேன். சரி சரி. அவரும் கோடாங்கி, நானும் கோடாங்கி. அது ஒரு கலை தானே. அருமை அருமை. கோடாங்கி என்பதும் பெருங்கொண்ட ஒரு கலை. ஆமா. அந்த கோடாங்கி எங்க பரம்பரை பாட்டங்கிட்ட இருந்தனாலதான் இந்த நாடக கலைக்கே நான் வந்ததுக்கு காரணம். உண்மை உண்மை. 60 பிள்ளைங்க. ஏப்பா நீ ரொம்ப சங்கடப்படுற, நீ வந்து கேட்டு போவே. 52 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளைன்னு கேளு. ஐயா விறகு வெட்ட கூட்டு போறியா? என்னையா நடக்க போகுது? இல்ல, ஒருவேளை அவரு வாக்கு சேகரிப்பாரோ என்ற சந்தேகம் வருகிறது. ஆமா, அவர்தே பிரசவம் பார்த்தவர். பிரசவம் பார்க்கல, அவர்தே அந்த பிள்ளைக்கு ரொட்டி வாங்கி கொடுத்தவர். அது கேட்டதை நிறைவேற்று பண்ணுங்க. என்ன என்ன 52 பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை? ஐயா பாப்பா சும்மா இருங்க. இல்ல அது கரெக்டா தான் கேட்டிருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கவா? நீ கேளுனே. ஐயா, நான் எதற்காக அப்படின்னா 50 அலம்புசா, அபரிசிதா, அலங்கநந்தினி, இரம்பியை, இந்திலேதா, அனுசு 52 பேரை சொல்றையா. அத அத்தத்தண்டி ஆளு அதை போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும். அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் இல்லறம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்க அப்பனுடைய சாபம். அதனாலதான் 52 மனைவியை திருமணம் செய்தேன். 60 பிள்ளை எங்கே வச்சேன் தெரியுமா? பெண்ணா நாரதி பெண்ணாக மாறி தாளை துபாஜகன் என்று சொல்லக்கூடிய முனிவனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு அங்குதான் 60 பிள்ளையை பெற்றவன். அதெல்லாம் ஆச்சரியம். ஐயா ஐயா, கழுகு ஆகாயத்துல பறக்குன்னு கருங்காக்க பறக்க நினைக்கலாமா? ஐயா தன்மை வேறு, உன்னுடைய தன்மை வேறியா? ஐயா நீதிமணி நாரதரு உன் விசிகாரர் இருந்தா ஒரு 1000 அடிச்சு கூடியா. தூக்க வரிச்சல கேட்ட ஆளுக்கு பதில் சொல்லிக்கிட்டியா? நீ நல்லா இருப்பியா? இருக்கட்டும் நல்லது நல்லது. அண்ணே ஏதாவது கிளப்பி விட்டு இந்த நாடகத்தை கெடுத்தவனு வரலாறு இருக்கட்டும். ஏதாவது செஞ்சு விட்டு போகலைன்னா மண்ணெண்ண குண்டைய மேல பேசி நடக்கட்டும். 60 பிள்ளை தானே? ஆமா அண்ணே. என்ன 60 பிள்ளை சொன்னார்ல, 60 பிள்ளையில எத்தனை உள்ள பொம்பளை பிள்ளை, எத்தனை உள்ள ஆம்பளை பிள்ளை? 12 பிள்ளை பொம்பளை பிள்ளை, மிச்சம் ஒரு ஆம்பளை பிள்ளை. ஏய் இதெல்லாம் ஆம்பளை பொம்பளை. நீ வேணா இளங்குடி எடுத்து விட்டு வா. இது மாடு சென்னைக்கு போட்டுக்கிட்டாங்க நீ வச்சுக்கிட்டு. இருக்கட்டும். கேட்கணும் நீ பேசாம இருந்தேன். என்ன அது என்ன தப்பா கேக்குதா? தம்பி இங்க வாங்க. இல்ல அமைதியா இருங்க தம்பி. அந்த அண்ணன் எவ்வளவு அழகா காமெடி அப்படி வீசுது. அது மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும். அது உப்பு கைக்கு எனக்கு வேணாம். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பா. மத ஏன் போல போக்க எடுத்து விட்டு என் நோட்டை தூக்கிட்டு போயிட்டியா நீ வாட்டுக்க? மாங்கோட்டைக்கு கோடாங்கி சீனுக்கு நீங்க உட்கார்ற உன்னை விபூதியை வச்சு சத்து சத்துன்னு அடிப்பேன். ஆமா சுவாமி சொல்லு. அறியாம பேசி வச்சு எங்க பெரியத்தா மயந்தேன். தவறு இல்லை. அவராவது சந்தேகப்பட்டு கேட்கிறார். நம்ம ஒரு பிள்ளை பக்கம் இல்லையா, அதால 60 பிள்ளை வச்சிருக்கான்னு சந்தேகம் வந்துருச்சு. அதான் அவளை கஷ்டம். ஆமா நீ தானே முக்கி பத்த. அந்த அளவுக்கு அவளை கஷ்டம்னா நீ தண்ணிய போட்டு படுத்திருப்ப. சாராயம் குடிச்சதுனால சார்ல உடம்புல உள்ள சாறு எல்லாம் போயிருச்சு. அப்புறம் எப்படி பிள்ளைய பார்க்க முடியும்? என்ன 2ஆம் தரம் ஒண்ணு கட்டி வைக்கிறேன் ஊர் நாடி வர்றியா? அந்த பிள்ளை ஆனா கராத்த வலை இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை சொல்லட்டிக்கிட்டு அடிக்கேன். உங்க அப்பாவுடைய பெயர் பிரம்மா. ஏய் நொம்மா நோத்தான மரியாதை கிடையாது. பிரம்மா என்று சொன்னேனப்பா. என்னப்பா அம்மா என்று சொல்வார்கள், சிலர் உம்மான்னு சொல்வார்கள், சில பேர் கோத்தான்னு சொல்லுவாங்க. ஊருக்குள் தோறும் பாசைகள் வேறுங்க. அப்பா வேறு பருமாவா? பிரம்மா பெருமா. அம்மா வேறு கலைவாணி. என்ன வேலை பார்க்குறாங்க? இது எதுக்கு இருக்கு? அந்த மடுவை பார்த்து பேசிக்கிட்டு கல்விக்கு அதிபதி யாரு? என் தாய். உங்க அம்மாவா? ஆமாங்க. கல்விக்கு அதிபதினா அரசாங்க பள்ளிக்கூடமா பிரைவேட் பள்ளிக்கூடம்? எல்லா இடத்துலயும் அவதான். உங்க அம்மா தான். அவ இல்லைன்னா யாருமே பேச முடியாது. நாவுல உட்கார்றவ. அப்ப உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தான். ஆமா, மாற்றம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர்கள்
பிறக்கும் போதே வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துறாங்களே, அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்களா? நாராயணா, பேசக்கூடியவருடைய நாவுல கூட என் தாய் இருக்கா. ஆனா பேசாமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அங்கே உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார். உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு உணர்வால் அவர்களை உணர்த்துகிறார். அவன் எப்படி காமெடி பண்ற? தங்க நீங்க வாங்க தங்கம். என்ன அப்படி உட்காந்துருக்க? அம்மி அரைக்கிறவன் போல மாதிரி தொலைஞ்சு. புண்ணியம் செய்யணும், எதுவுமே அவ உட்காரணும்னா ஏதாவது செஞ்சு விட்டு போயிரு. அப்புறம் சாமி, எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? தாங்கள் பேர் என்னங்க? அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா. சரி, இருக்காரா இல்லையா? இருக்கா இருக்கா. இருக்கலாம். எங்க அப்பா கல்யாணம் பண்ணதே எங்க அம்மா. அப்போ உங்க அம்மா கல்யாணம் உங்க பண்ணல? அம்மாவை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாங்க? எங்க ஒரு தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி, இப்போ உங்களை 2 அரை வர்றேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ மாமா. இல்லப்பா, உங்க அம்மாவை எத்தனை பேர் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுதான் எங்க அப்பா. யாரு கல்யாணம் பண்ணா? அப்பா இருக்காருல்ல, ஆமா. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. இல்லப்பா, இல்ல அப்பா கல்யாணம் பண்ணாரா உங்க அம்மா கல்யாணம் பண்ணதா? அம்மா கல்யாணம் பண்ண முன்னாடி தான் எங்க ஐயா கல்யாணம் பண்ணது, அப்பத்தாவ. ஏய், அட நாராயணா, எனக்கு பத்திரிக்கை இத்தனை பேரா கல்யாணம் பண்ணிருக்காங்க? அப்பதான் அவங்க அப்பத்தாவ கல்யாணம் பண்ணதுனால தான் அப்பா பிறந்தார். அப்பா பிறக்கும் போதுதான் எங்க அப்பத்தா வயசுக்கு வந்தது. ஏய், எனக்கு பத்திரிக்கை வைக்கல. நாராயணா, என்னப்பா, எனக்கு பத்திரிக்கை வைக்கல வயசுக்கு. நீ எந்திரிச்சு போறியா? செருப்பு அடிக்கவா? என்னப்பா இப்படி? எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமா. எங்க அப்பாவோட அம்மாவோட அம்மா தான் எங்க அம்மா. ஏய், அட நாராயண, முப்பாட்டி பாட்டியை சொல்லி பூட்டியை சொல்றியப்பா? நாராயணன் தான் எங்க சித்தப்பா. நடுவுல ஒரு அவரா சித்தப்பன்? எங்க அப்பா இருக்காருல்ல, ஆமா. எங்க அப்பா போய் எங்க அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே எங்க அப்பத்தா கம்மாயிலேருந்து வரும்போதே வேலுச்சாமி வந்து கம்மாத்தன்ல விழுந்தது. அவர் வேலுச்சாமி விழுகும் போதே அவன் அங்குச்சாமி கிணத்துல வந்து கட்லா மீன் பிடிச்சது. அப்ப எந்த தண்ணியில விழுந்திருக்காரு? உங்க அபுத்தா தண்ணியில விழுந்திருக்காரு உங்க அபிச்சி. ஒன்னு என்னை பேச விட்டு என்னை ஏதாவது செஞ்சுட்டு போ. இந்த கொடுமையா சாமின்னு வாக்குறேன். அப்போ எங்க அம்மா தான் எங்க அப்பாவோட மனைவி. சரி. எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. சரி. எங்க அம்மாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. ஏய், என்னப்பா பழையபடிக்கு அதே இடத்துக்கு வந்துட்டியே? எனக்கே ரூசு பிடிக்க வச்சுட்டீங்களா? இப்ப பொண்டாட்டி உங்க அம்மாவா உங்க அப்பாவா? அப்பா பொண்டாட்டி அம்மா பொண்டாட்டி. ஏய், நாராயணா, நான் கேட்பது உங்க அப்பாவா உங்க அம்மாவான்னு கேட்டப்பா. அம்மாவோட மனைவி தான் அம்மா. என்னது? இரு, அம்மாட்ட கேட்டு வரேன். ஏப்பா, அப்பா இருக்காருலங்க, சரி இருக்காரு. அப்பாவுக்கு பொண்டாட்டி எங்க அம்மா. அதான் உண்மைதான். அப்போ அப்பாட்டி. அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா மாமனார் வேணும். ஏய், அட நாராயணா, மாமனாரா இருந்தா இடையில லைன் பண்ணிட்டாங்க அப்படி. உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு மனைவி. ஆமாம். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன வேணும்? கணவர் வேணுமோ? அப்பாட்ட போய் கேட்டு வந்துட்டா. ஏய், போய் கேட்டு வாய். சந்தேகமாவே இருக்கீங்க என்னவா? எதுவுமே சந்தேகமா தான் இருக்கு. இல்ல இல்ல, ஆ, அப்பாதான். ஆ. அப்பாவுக்கு நேரம் இளையாள் ஒருத்தர் இருந்தாரு. யாரு? அவர்கிட்ட காரைக்குடி பக்கம் ஒரு 70 செம்பரியாடு வச்சிருந்தாரு. சரி. அவர் வந்து அங்கிட்டு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு பொண்ணு கட்டினாரு. ஆ. அந்த பொண்ணு கட்டும் போதே எங்க அம்மாவுக்கு வயசுக்கு வந்திருக்கு. ஏய், அட சண்டாள பாவி, உங்க சித்தப்பா கட்டு போட்டுக்கிட்ட பொழுதுதான் உங்க அம்மா வயசுக்கு வந்தா? ஆமாங்க. சரி. அப்பத்தான் எங்க அம்மா வயசுக்கு வந்து ஆ. 2ஆம் நாள் இவன் பிறந்தவன். ஏய், அட நாராயணா, நாட்டுல பெரிய கொடுமையாகி விட்டதப்பா. என்ன? எப்ப வயசுக்கு வந்து 2 நாள் இருந்தாலும் பிறந்தாரு? பிறந்திருக்கால 2 நாள்ல பிறந்துட்டானா? 2 நாள்ல. அவைப்பட்டி. அதிசயமா இருக்கு. 2 நாள்ல பிறந்த. அப்ப குறமாத்த பிள்ளையா பிறந்திருக்கீங்க? இல்ல இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்க உண்மையிலே லூசை கூட்டு வந்துட்டாங்கன்னு ஊருக்கார யோசிக்கிறதுக்குள்ள உள்ள போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஒரு விளங்காம அடிச்சு அவன்கிட்ட போய் பேசிக்கிற. தம்பி போயிருங்க. தேங்க்யூ. என் தங்கை வள்ளி இங்கே காவல் செய்கிறாங்க. சரி சரி. தோழி பிள்ளைகள் அழைத்து வாருங்கள், பார்க்க வேண்டும். இதெல்லாம் மசலாத்து பிள்ளைகள். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படி பிள்ளை இருந்தா தானே சரியா வரும். பிள்ளை இல்லாத வீடு பேய் அடைஞ்சு வீடு இல்லையா? பிள்ளைகள் இருக்கட்டும், தப்பு இல்லை. கூட்டி வருகிறேன். அழைத்து வாருங்கள், பார்க்க. அழைத்து வாருகிறேன்.
அவர் சாமி நினைச்சுதான் உங்க ஹெட்மாஸ்டர். சமரசம் பத்தி போறதுலையா? அப்ப நீ கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா, இன்னொரு நாடகம் போடுவோம், இன்னைக்கு ராத்திரி கேட்போம். கண்ணே கண்ணே வாடா தங்க, அப்படியே வாடா. ஐயா, எங்கால கோயிலா இல்லைங்க, இது இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க, நாங்க வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். என் குடும்பத்துல இன்னும் உன் குடும்பம் எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? உங்க குடும்பத்துல சொல்ல மாட்டியா? இல்ல, அவர் சொல்ற ஒண்ணே சொல்லலதான். ஏன் ஆளு தங்கச்சி? சரி, எதை கூப்பிட்டீங்க? எனக்கு தங்கச்சி, அவர் தான் எங்க மச்சான், அவர் தலையில விழுகட்ட மச்சான். எதுக்கு கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார், எவரு? சோம்பு ஏய், சாமி வந்திருக்கார். நாசர் ஏய், நாரதர். சாமி வாங்க சாமி. மங்கள உண்டாகட்டும். மங்களா உண்டானா நீ நாங்கெல்லாம் மட்டும் உண்டாகி விடாது. பிளப்பு கெட்டுவிடும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு விழலாம் மாமா. அச்சா மாடம் நானும் மறந்தாச்சா? சும்மா கூதலுக்கு குளிர் காஞ்சிக்குங்க. இவள் யார்? இதாங்க எங்க ஆளு. இதான் ஆளா? ஆமாம். ஏய், இதான் உன்னுடைய ஆளா என்று கேட்டேனப்பா. அட அப்பா. வணக்கம் சாமி. மங்கள உண்டாகட்டும். எந்த நேரமே உண்டாகிறது. குண்டாயிராத. உண்டானா உலகம் புகழும், ஆமா. குண்டாகி விட்டா உலகம் இகழ்ந்துடும். பிள்ளை சரியில்லையே, எல்லாமே பெருசா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல உடம்ப சொல்றேம்மா, இருக்கட்டும். இதாங்க அழகென்றாலும் அழகு இவளுக்கு அநியாய அழகடா. செண்டாள பாவி, கல்லால் செய்த கற்சிலையோ இல்ல பொன்னால் செய்த இருக்கு, ஒரு 1/2 கிலோ இருக்கு. பொற்சிலையோ என்று சொன்னேனப்பா. அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம், பத்திரமாத்து பசும்பொன்னால் உருக்கி வார்த்து அமைத்து எடுத்திட்ட எழிலுள்ள சித்திர புதுமை, கமுகு போன்ற கழுத்தும் மெழுகு போன்ற உடையும் உடுக்கு போன்ற இடையும் நிலவு போன்ற முகமும் முத்து போன்ற பல்லையும் பார்க்கின்ற பொழுது இவள் வித்துக்காக பிறந்திருக்கிறாள். ஓ, ஏன் சொத்துக்கு இவள் பிறக்கவில்லை, வேற? உன் வித்துக்கு பிறந்திருக்கிறாள். ஆமாங்க, வித்துனா உற்பத்தின்னு அர்த்தம். உற்பத்தி. உற்பத்திக்காக வந்தவள். உற்பத்தி. ஆகையினாலே நான் பாடுகிறேன், இவள் ஆடட்டும். குன்றத்தில குச்ச போட்டு கும்மாலம்மா கும்மி அடிச்சு, குன்றத்தில குச்ச போட்டு கும்மாலம்மா கும்மி அடிச்சு, கொஞ்சம் கிளி போல வார அஞ்சல, கொஞ்சம் கிளி போல வார அஞ்சல, உன்னை கோயில கட்டி கும்பிட போறான் குஞ்சுல, உன்னை கோயில கட்டி கும்பிட போறான் குஞ்சுல, அவன் குஞ்சுல. தப்பா சொல்லுவோம், நம்ம ஒரு வார்த்தை கூட தவறா சொல்ல மாட்டேன். குஞ்சு அழகும் கொடுதானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவே நல்லயாம் என்னும் கல்வி அழகே அழகு என்று சொன்னான். குஞ்சு என்றால் குமரின்னு அர்த்தம். அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம கிராமத்துல எப்போ குஞ்சு குமரி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகையினாலே குஞ்சு குமரி என்றால் இளமையான பெண் என்ற அர்த்தம். ஆகையினாலே அழகாக நல்ல மனதோடு நீ 16 செல்வம் பெற்று நீ வாழ வேண்டும். சரி. இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சி இருக்கா, இருக்குல்ல? கூட்டிட்டு வாங்க. தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு.
தங்கச்சி வணக்கம் அண்ணா. அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்காருத்தா. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமி என்னை வாழ்த்துங்கள் என்று நாரதரை வர வேண்டுமே பூலோகம் போட்டும் சாமி. பிரம்மாவின் மைந்தன் உலகம் போற்றும் மகரிஷியை வர வேண்டுமே. பிரம்மாவின் மைந்தன் உலகம் போற்றும் மகரிஷியை வர வேண்டுமே. வர வேண்டும் மகரிஷி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தர வேண்டுமே. வாழ்த்துக்களை தர வேண்டுமே. வர வேண்டும் மகரிஷி வாழ்த்துக்களை தர வேண்டுமே தர வேண்டுமே தர வேண்டுமே. வருக வருக அற்புதத்தின் வேந்தரை வருக ஆனந்தத்தின் சன்மார்க்கம் காணும் அன்பரை வருக